பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எரேமியா 31 அதிகாரம் 16 நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் கிரியைக்கு பலனுண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 31 அதிகாரம் 16 கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி இருப்பதால் நீ கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எரேமியா தீர்க்கதரிசியும் சொல்கிறார். ஆகாரின் கண்ணீருக்கு பதில் கொடுத்தார். அன்னாளின் கண்ணீருக்கு பதில் கொடுத்தார். பரிசேரின் வீட்டில் இயேசு பந்தியிருக்கிறார் என்று ஒரு ஸ்திரீ அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவர் பாதத்தை கண்ணீரால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். இயேசு அவளை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். யோவான் எழுதிய வெளிப்படுத்தின விசேஷத்தில் தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், நம் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தின் முகத்தில் இருந்து வடிகிற கண்ணீர்களை துடைக்கிறவர், ஆறுதல் தருகிறவர், விடுதலை தருகிறவர், அதிசயம் செய்கிறவர். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மனிதர்கள் அவர்களுக்கு முன்பாக நாம் வடிக்கும் கண்ணீருக்கு பதில் கொடுக்க மாட்டார்கள். மனிதர்கள் நம்மை கண்ணீர் விடத்தான் வைப்பார்கள். ஆனால் கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நமக்கு தீர்க்க தரிசனமாக சொன்ன இந்த வார்த்தையை நாம் விசுவாசித்து நம்முடைய கண்ணீரை மனிதர்களுக்கு முன்பாக வடிக்காமல் கர்த்தருடைய பாதத்தில் ஊற்றி அவர் என் கண்ணீரை துடைப்பார், எனக்கு ஆறுதல் தருவார், அற்புதம் செய்வார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு மகிழ்ச்சியாய் ஆசீர்வாதமாய் வாழ்வோம். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, மனிதர்களுக்கு முன்பாக எங்களுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் வேண்டும் என்று நாங்கள் அவர்கள் முன்பாக கண்ணீர் வடிக்காமல் நீர் எங்களை காண்கிற தேவன், எங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவன், எங்களுக்கு ஆறுதல் தருகிற தேவன், எங்களுக்கு அதிசயம் செய்கிற தேவன் என்று நாங்கள் உம்மை தேடி வரும்போது நீர் எங்கள் கண்ணீரை துடைத்து எங்கள் கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவரையும் இனி நீ அழுது கொண்டிராய், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பாய் என்ற வார்த்தைகளை சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.